ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை போட்டு காமிங்கய்யா. மொச்சக்கொட்டை போட்டு தவு போட்டு ஒரு சைவமாக ஒரு கறி, ஓகேங்களா? ஸோ இது எப்படி வைக்கணும்னு பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மத நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்கன்னா கறி வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு பால் ஊற்றிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா கடுகு தாளிப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்பூன் சோறு சாப்பிட்ற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சோறு சாப்பிட்ற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு பால் நிறைய எடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த பால் இருக்காது. ஒரு 10 வெங்காயம் போட்டுக்குங்க, 10-15 வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு 10 வெங்காயம் பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஓகே, நான் இப்போ கருவேப்பிலை கடைசியாக போடுவேன். அதுவும் இங்கே வச்சுருக்கிறேன். பாருங்கள், இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் தாளிக்க போடுறேன். நல்ல வெங்காயத்தை வதக்கிக்குங்க. நல்ல ப்ரௌன் கலராக, லைட்டான ப்ரௌன் கலராக வாசனை வர அளவுக்கு வதக்குங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. சின்னோண்டு பால், சின்ன பால் உங்கள்கிட்ட இருக்காது. ஒரு அளவுக்கு உங்கள் பதம் பார்த்து ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். 2 தக்காளி பழம். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட்டு, ஓகேங்களா? முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன் எல்லாத்தையும். கேரட்டு, முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. அதில் சம்டைம்ல உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கிடைக்கலன்னா பரவாயில்ல. முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா மீன் கறி தூள் 3 கரண்டி. எந்த கரண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில், வெஜ்ஜு கரண்டியில் 3 கரண்டி மீன் கறி தூள். மீன் கறி தூள் 3 கரண்டி. பட்டை மிளகாய் தூள், நான் பாபாஸ் பைப்பேன், நீங்கள் எந்த தூள் வேணும் பழிச்சுக்கலாம். பாபாஸ் பட்டை மிளகாய் தூள் 3 கரண்டி. பாபாஸ் பட்டை மிளகாய் தூள் தான் பாய்க்கிறேன் நான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 2.5 கரண்டி. இதில் மல்லித்தூள் 2 கரண்டி. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு 1 கரண்டி இந்த கரண்டியில். அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க பத்தலை கடைசியாக. இல்லை கொதிச்சு கறி இறக்குறப்ப பார்த்துக்கோங்க உப்பு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜக்கில் நல்லா பாருங்கள். இந்த ஜக்கு காமிங்க. ஜக்கில் 2 ஜக் தண்ணிக்கு தான் இந்த அளவு. நீங்கள் வீட்டுக்கு குறைவா வைக்கணும்னா 1 ஜக் தண்ணிக்கு நான் போட்ட தூளெல்லாம் 6 பாதியாக போட்டுக்குங்க. கூடியா ஐயா. இது பார்த்தீங்கன்னா 2 ஜக் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஜக்கு எடுத்துக்கலாம். 1 ஜக்குக்கு இதே அளவு வந்து நீங்கள் அதை பாதி ஆக்கிடுங்க. மீன்கறி தூள் வந்து 3 கரண்டி போட்டிருக்கேன். பட்டை மிளகு தூள் வந்து 3 கரண்டி போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 2 கரண்டி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பாதி ஆக்கிக்கோங்க 1 ஜக் தண்ணிக்கு. ஏன்னா வீட்டுக்கு நீங்கள் இவ்வளோ கறி வைக்க மாட்டீங்களே, ஓகேங்களா? நான் கடைக்கு வைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை போட்டு தவு போட்டு ஒரு வெஜிடேரியன் கறி, ஒரு சைவ கறி. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க புளி, கொஞ்சமாக, ஒரு கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். இல்லை புளி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்க முன்னுக்கே ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் காலையில் சமைக்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் மொச்சக்கொட்டை நல்லா வேகும். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு தீஞ்சட்டியில் அப்படியே பாருங்க, நான் லேசாக வதக்கியிருக்கேன். நீங்கள் அப்படி தீஞ்சட்டி வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வாசனை வர அளவுக்கு மொச்சக்கொட்டையை வதக்கிடுங்க. ஆனால் மொச்சக்கொட்டை முதல் வேக வைக்கணும். காலையில் சமைக்கிறதா இருந்தால் மொச்சக்கொட்டையை மதனிக்கு ராத்திரியே ஊற வச்சுருங்க தண்ணியில். காலையில் நல்லா மொச்சக்கொட்டையை வேக வைங்க. கொஞ்சம் நேரத்தையும் வெந்துடும். ஒரு அரை மணி நேரத்தை மொச்சக்கொட்டை வெந்துடும். நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் வெந்த மொச்சக்கொட்டை எடுத்து எண்ணெயில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிடுங்க. இப்போ மொச்சக்கொட்டை போட போகிறேன். காய்கறி நல்லா வந்துடுச்சு. இது வெந்த மொச்சக்கொட்டை. இது ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த கறி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவப்பு ஒரு தவை 4 வெட்டிக்குங்க. வெட்டி நல்லா பொரிச்சிக்குங்க. ரொம்ப பொரிக்காதீங்க, இத்த மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக பொரிச்சிக்குங்க தவப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா எதுக்குன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா நீங்கள் போடுங்களேன், போட்டு பாருங்கள். இந்த கறி வாசனையாக இருக்கும். ஒரு 6 மிளகா வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் கடைசியாக இறக்குறப்ப நான் மல்லித்தலை போடுவேன்னு. மல்லித்தலை கொஞ்சம் பொடியே போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பிலை,
தாளிச்சா போடணும், அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டுட்டேன். மொச்சக்கொட்டை நான் ஏற்கனவே வெந்த மொச்சக்கொட்டை தான், அதனால நான் தேங்காய் பால் பாருங்க, 1/2 கிலோ தேங்காய் பால். இது 1/2 கிலோ கொஞ்சம் கூட இருக்குது. இதில் 2 கிளாஸ், இதில் 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுறேன். இங்கே பால் தேங்காய் பால், திக் பால். நல்லா கிண்டுங்க. கறி பாருங்க, தேங்காய் ஊற்றுனோடனே கலர் மாறிடுச்சு. ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா இது மொச்சக்கொட்டை தவு போட்ட சைவ கறி. நீங்கள் அது வெந்தயக்கறின்னு கூட சொல்லலாம், ஆனால் அது வெந்தயக்கறி இல்லை. நாங்கள் உங்களுக்காக வீட்டில் சம்டைமில் எதுவுமே இருக்காது சிலருக்கு, இந்த மாதிரி ஒரு கறி வைக்கிட்டாண்டா மொச்சக்கொட்டை இல்லைன்னா தட்டைப்பேர், உங்களுக்கு தெரியும், மொச்சக்கொட்டை இல்லைன்னா தட்டைப்பேர் போட்டு ஒரு அழகான சுவையான ஒரு சைவ கறி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். முட்டை இருந்தால் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம், இந்த கறியிலேயே சோறு சாப்பிட்லாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான கறி தான், செலவு இல்லாமல் சிக்கனமாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கறி ரெடி. மொச்சக்கொட்டை போட்ட தவுப்பு போட்ட கறி, சைவ கறி ரெடி. நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ்.